அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கான ஒரு பெரிய வழி ஏழைகளுக்கு உணவு கொடுத்தல். இந்த ரமலானில் 70க்கும் மேற்பட்ட ஊர்களில் ஏழைகளுக்கு உணவு சமைக்கக்கூடிய பொறுப்பை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். நாம் இருக்கக்கூடிய இடத்துல 100 குடும்பங்கள் அப்படின்னு எடுத்து உணவு கொடுத்தல் அப்படிங்கிற பணிகளையும் கையில் எடுத்திருக்கிறோம். நம்மோடு சேர்ந்து இந்த பணிகளை செய்யலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் இந்த காணொளியோடு இணைப்பில் இருக்கக்கூடிய அழகிய முன்மாதிரி அறக்கட்டளையினுடைய வங்கி கணக்கிற்கு உங்களுடைய தொகையை அனுப்பி தாருங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, கடமையை வலியுறுத்தி உங்களிடத்துல இந்த விஷயத்தை முன்வைக்கிறேன். நம்ம உணவு பொருட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறத விட உணவு சமைத்து கொடுத்தல் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ ரொம்ப அதிகம். ஏன்னா அரிசியை கழுவும் போது நம்முடைய துவா, வெங்காயம் நறுக்கும் போது நம்முடைய துவா, அதை கிண்டும் போது நம்முடைய துவா, ஒவ்வொன்றும் அவங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமே அப்படின்னு நம்ம சேர்ந்து சமைக்கிறதுல இருக்கக்கூடிய நன்மை அது எதுக்கு முன்னாடியும் வச்சு இதை விட இது நன்மை அதிகங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ நன்மை. அதனால தான் நரகத்தில் ஒரு மனுஷனை போடுறதுக்கு முன்னாடி இறைவன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன தப்பு பண்ண, நரகத்துக்கு போறேன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், குரான்ல இருக்குது, அந்த மனிதன் சொல்றான், நான் பூமியில நல்லா இருக்கும்போது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல, உணவு கொடுக்க சொல்லி தூண்டல அப்படிங்கிறத அவன் பதிலா சொல்லியிருக்கிறான். அப்படின்னா இதுல நமக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. உணவு சமைத்து கொடுக்கக்கூடிய இந்த பணிக்கு உதவுவதற்கு இரு கரம் அரிய அள்ளி கொடுங்கள் அப்படிங்கிறதான், உள்ளம் நிறைய அள்ளி கொடுங்கள் அப்படிங்கிறதான் நான் உங்களிடத்துல சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இறைவன் மிகப்பெரியவன். உங்களுடைய இந்த பணிக்கு இறைவன் நிறைய 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 கூலிகளை அள்ளி தருவான், நன்மைகளை பெருக்கி தருவான் அப்படிங்கிற என்னுடைய நம்பிக்கையும் துவாவையும் முன்னிறுத்தியவளாக, வெல்கம் ரமலான். ஏழைகளுக்கு உணவளிப்போம், எழில் சுவனத்தில் இடம் பிடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.